பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பிளாக் ஃப்ரூட் எபிசோட் 2க்கு தான் வந்திருக்கோம். போன எபிசோட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. ரீகேப் சொல்கிறேன். போன எபிசோடில் என்ன நடந்துச்சு, ஐஸ் ஃப்ரூட் எடுத்தோம் 50வது லெவலில் ஐஸ் ஃப்ரூட் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நான் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணதில்ல, அப்போ நான் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லைட்டு கிடச்சிச்சு, அப்போயே சாப்பிட்டேன். அதுக்கடுத்து இன்றைக்கி காலையில் நான் வந்து ஸ்பின் பண்ணேன். பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு, வேணாம் கிடச்சிச்சு காலையில் ஸ்பின் பண்ணி. ரொம்ப லக்கு தான் வேணாம் கிடச்சதுனா. ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இன்ட்ரோ பார்த்துருக்கீங்க. சரி வாங்க, இப்போ வந்து கிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்மளுக்கு இன்றைக்கி நிறையா வேலைலாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் லெவல் 190 போயிட்டேன், எக்ஸ்ட்ரா லெவல் 150 போயிட்டேன். அப்புறம் வந்து இப்போ வந்து எங்கெங்கே அப்புறம் போன வாட்டிக்கு நம்ம நிறையா எக்கெல்லாம் எடுத்துருப்போம். அந்த எக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி நான் அந்த எக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே வாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது கேண்டி எக்குன்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நம்ம இந்த ஈஸ்டர் ஷாப்பில் போய் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரூட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் டபுள் டைம் 2 XP அதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணும்போது வாங்கிக்கிறேன் அந்த டபுள் டைம் 2 XPயை. இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரீசெட் ஆகும் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்களா? சரி கைஸ், அப்புறம் நிறைய ஐயோ இதை வேணாம் ஃப்ரூட்டு தான் கைஸ் எப்படி கிடச்சிச்சுன்னே தெரியல, லக்கு கைஸ். ஓகே, அப்புறம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் ஒரு சீக்ரெட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இது ஓகே. நம்ம போன வாட்டியே ஃப்ளாஷ் டப்பு அதெல்லாம் நான் எடுக்கலை அதெல்லாம் இப்போ நான் எடுத்துக்கிறேன். போன வாட்டி நம்ம வந்து லெவல் 50லேயே வீடியோ முடிச்சிருந்தோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு சீக்ரெட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு சீக்ரெட்டுக்கு நீங்கள் வந்து மிடில் டவுன்லேருந்து இப்படியே வந்தீங்கன்னா மரைன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இங்கே தாங்க இங்கே வந்து 2, ஆனால் இங்கேருந்து நிறைய XP கொடுப்பாங்க அடிக்கணும். ஸோ லைஃப்பில் நான் 3 பவரும் அன்லாக் பண்ணிட்டேன். அந்த 3 பவரையும் அப்புறமா ஷோகேஸ் பண்ணி வந்துக்கிறேன். அப்படியே இந்த சைடு வாங்க. இருங்க, அப்படியே நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா மேலே போகணும். மேலே போய் படம் இங்கே வந்துடணும். இங்கே வந்து சீக்ரெட் பேசேஜ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் அப்புறம் இங்கே ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட பேசி ஒரு 50,000 கொடுத்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் தருவான். அந்த கேப் வந்து நல்லா தான் இருக்கும், நல்ல பவர்னான கேப்னா. எப்படி எக்யூப் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன பண்ணுவான்னு இந்த ஹெல்த் 100% எக்ஸ்ட்ரா டேமேஜ், அப்புறம் எனர்ஜி இதெல்லாம் தருவானாங்க கைஸ். ஓகே, நல்லது தான், நைஸ். அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து ஸ்னோ ஐலாண்டுக்கு போகணும். ஐ மீன் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வாங்க போகலாம். நிறைய பேருக்கு எப்படி வந்து லைட் ப்ளேட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, நான் சொல்லித்தரேன். இப்போ அவைக்கன் பண்ண லைட்லாம் இப்படி திரும்பினா திரும்பும், பட் இந்த லைட் வந்து அப்படி திரும்பாது. நீங்கள் எங்கே வயசுங்க ஒரு 8 ஒரு நீங்களாம் இப்போலாம் எனக்கு போட்டி பசங்கடா, அசால்ட்டாக அடிச்சு போங்கடா. ஓகே, அப்படியே நம்ம வந்து இந்த கொஸ்ட்டு வாங்குகிற இடம் இது. தேவையில்ல 97 ரூபாய்க்கு எவ்வளோச்சும் போய் அப்படி நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்க. இங்கே வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கணும். அதுக்குள்ளே போனோம்னா இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அந்த செஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா அபிலிட்டி டீச்சர்னு ஒன்று இருப்பான். நீங்கள் வந்து ஏர் ஜம்ப் அப்படின்னு ஒன்று 10,000க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து ஆரா அப்படின்னு ஒன்றையும் 10,000க்கு வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப்பு நம்மளுக்கெல்லாம் தேவைப்படாது அந்த அளவுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஸ்டெப்பு மேக்மா வில்லேஜில் இந்த அபிலிட்டி டீச்சர்னு ஒன்று இருப்பான், அந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசனுக்கு போகணும் கைஸ். ப்ரிசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டூல் வச்சு அந்த எக்கு கொடுத்து வாங்கிக்கலாம். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது 15 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு கோடு போடாமல் அடிக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டில் கோடு போட்டு அடிக்கலாம். ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் 2 கோடு 1 கோடு அந்த மாதிரி. பட் செகண்ட் சீல வந்து கோடு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். செகண்ட் சீக்கெலாம் கோடு போட முடியாது அந்தளவுக்கு. ஓகே, கண்டினியூ கொடுத்து வாங்கிட்டு ஐயோ நம்ம விளையாண்டியா ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த சீக்கிரம் போகணும். இந்த இடத்துல தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்.
ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு வீடியோ. ஒரு 30 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். நேற்று தான் ஒரு 1 hour கிட்ட போட்டேன் தேவையில்லாமல். உங்களால் பார்க்க முடியாது. பட் ஒரு வியூஸ் கூட வரல. பார்த்தேன் ஒரு 5 லைக்காச்சும் போடுங்க. அதான் அடுத்த பாட்டு வரும். ஒரு 5 லைக்கு டார்கெட். டார்கெட் வந்து 5 லைக். வெறும் 5 லைக்கு தான். தட்டி விட்ருங்கோ. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு இந்த சைடில் போகணும். இங்கே ஒருத்தர் இருப்பான். இங்கே இருக்க மாட்டான். இங்கே இருக்கானா இவன் ஃபஸ்ட்டு கொஸ்ட்டு. எஸ், இந்த இடத்துல ஹேக்கர் இருக்கான். நம்ம வேறு சர்வர் போகலாம் வாங்க. ஐயோ, இந்த ஹேக்கர்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியல கைஸ். ஹேக்கராக வராங்க. ஏன் ஹேக்கர் வராங்கன்னு தெரில. ஹேக்கரா இன்னும் இல்லைலாம் ஏய் பாட்டா தெரியல. எதுக்குலாம் ஹேக்கர் வராங்களே தெரியுது. ஆனால் அது வேணாம் கிடச்சிருக்கு கைஸ். வேணாம் வந்து ஹீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா லைட்டு தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இல்லை லைட் தான் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் டைம் எக்ஸ்பி முடிஞ்சதுக்கடுத்து போய் ஸ்பின் பண்ணலாம். பைரட்டை சூஸ் பண்ணு சீக்கிரம் போ. ஓகே, அடித்தா அடி விழுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க லெவல் 190 நான் லெவல் 191 தான். ஒரு 5 லெவலாச்சும் இருக்கணும். டே அடி விழுமா? ஐயோ, விழுவுது. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா அடி விழுவுது. என்ன வயசு இது ரொம்ப கிளிச்சாக இருக்குது. இவங்க அடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு லெவல் போயிட்டு கூப்பிட்றேன். இவங்க அடிக்கக்கூடாது. ஓகேயா, நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்த பவர் அன்லாக் ஆகிடுச்சு. நைஸ். ஆச்சா அடி விழுமாடா. இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்ட்டை முடிச்சிருக்கேன். போடு அடி விழலை. அப்போ ஒரு வழியாக அடி விழாது கைஸ். இதுக்கு மேலே இவங்க அடித்தா ஐயோ, இந்த டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ் இருக்காங்களே இவங்க வேறு ஒரு தொல்லை கைஸ். டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ்லாம். ஆனால் நம்ம வந்து பாஸ் எல்லாரையும் அடிக்கிற அளவுக்கு லெவல் போயிட்டோன்னா கொலோசியம் ஸ்கிப் பண்ணிடலாம். கொலோசியம் தேவையே இல்லை. கொலோசியம் வந்து ஒரு கேவலமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 4th போட்டு சூப்பராக இருக்கும். இதில் போட்டு அழகாக அடிக்கும். நான் ஏன் பிளாக் ஷூட் போடலான்னு நினச்சேன்னா பிகாஸ் ஆஃப் எர்த்தி கேமரை பார்த்து சரி பிளாக் ஷூட் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரி, அடி அடிச்சாச்சு போட்டு. வாங்கடா அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள். சல்யூட் வாங்கிக்கணும். சல்யூட்டு அண்ணன் யார் தெரியல. ஐயோ வராது. ஆனால் ஏன் இது இவ்வளோ லேக் ஆகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல லேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வாங்க டேஞ்சரஸ் பேச அடிப்போம். இவங்களுக்கு வந்து 210. ஆமாம் 210. நம்ம ஒரு 215 போயிடுவோம். அப்போ தான் அவங்க அடித்தா நம்மளுக்கு அடி விழாது. அப்புறம் அந்த டபுள் டைம் எக்ஸ்பி முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் பண்ணலாம். நான் பார்த்தேன் இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருந்துச்சா ஃப்ரூட்ஸ் பண்ணிட்டு. கழிச்சு போய் ஃப்ரூட் டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு தெரியல. வீட்டில் வந்து ஐஸ் கட்டிச்சு. இப்போ எது கிடைக்கும் தெரியல. எனக்கு எப்படி கிடச்சிச்சா அந்த காச்சா எக்குன்னு ஒன்று கிடைக்கும்ல கைஸ். இந்த காச்சா எக்கு கிடச்சிச்சா எனக்கு வெனாம் கிடச்சிச்சு. இப்போ திரும்ப காச்சா எக்கு கிடச்சிச்சுன்னா வச்சு லக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டியும் எனக்கு லைட்டும் காச்சா எக்காக லைட்டு கிடையாது. எனக்கு ஐஸும் காச்சா எக்லேருந்து தான் ஐஸும் கிடச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கலாம். ஓகே 201 போயாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடுவோம் இந்த பாயிண்ட்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம். போதுண்டா வெளியே வாடா. கொஸ்ட்டு வாங்கி வச்சான் இவன் ஒருத்தன். அமுக்குனாலே கொஸ்ட்டுன்னு அமுக்குனாலே கொஸ்ட்டு ப்ரோ. அமுக்குனாலே கொஸ்ட்டு. வாடா. நீங்கள் வர மாட்டாங்க. வாடா. நான் மாட்டிக்கிட்டே இருப்பீங்களாடா எப்போ பார்த்தாலும். திடீர்னு
ஃபஸ்ட்டு வருஷம் ஆடும்போது எனக்கு என்னடா செகண்ட் பவர் சரி நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. பட் ஓகே நல்லா தான் இருக்குது தம்பி. நீ ஒரு ஆளுக்காக என்னால் வீ பவர் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அந்தளவுக்கு. ஸோ உனக்கே யூஸ் பண்ணிடுறேன். இன்னும் 3 பேர் அடிக்கணும். வாடா அட்றா அடி வாங்கடா காய்ஸ், வாங்க காய்ஸ். அச்சு நொறுக்கு 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 இன்னும் ஏற்றணும் லெவலு ஏற்றணும். ஏற்றி 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 ஏற்றி. ஆனால் இவங்ககிட்ட வந்து இம்யூன் ஆகிறதுக்கு அடுத்து தான் கைஸ் நல்லாவே டெவலப் ஆக முடியுது. அப்போலாம் ஃபஸ்ட்டே எடுத்துச்சு கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. செகண்ட் ஃபீலாக போனோன்னா ட்ரேட்லாம் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறது நல்லதான். நம்மகிட்ட வேறு வேணாம் இருக்குது. வேணாம் முடிவு இருக்குன்னு சொல்கிறாங்க 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 சொல்லிக்கிட்டே வராது போட்டு லெவல் ஏற்றியாச்சு. ஓகே இன்னும் ஒரு 7 லெவல் ஏற்றிட்டோன்னா அவங்ககிட்ட இம்யூனும் ஆயிடலாம். அவங்கள அசால்ட்டாகவும் அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் ஸ்பின் பண்ணணும். ஸோ லெவல் போயிட்டு ஒரு 215 போயிட்டு அவங்ககிட்ட அடி வாங்குறோமான்னு செக் பண்ணிவிட்டு போய் ஸ்பின் பண்ணணும். ஏன்னா நான் வந்து பாஸுக்கு தான் நான் வந்து டபுள் டைம் எக்ஸ்பி கோடு போடலான்னு இருக்கேன். இவங்களுக்கு போடுறதுலாம் வேஸ்ட்டு. 2 கோடு பார்த்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கோடு போடுறேன். ஒரு நாளில் அடிக்க முடியாது. அண்ணன் வந்து ப்ரோ பிளேயர். ஏன் ப்ரோ எக்ஸ்போ வரனால வளர்த்துக்கிட்டே இருக்காங்க தானேன்னு கேட்டீங்க. எடுத்துக்கோங்க. இங்கே சார் ஃபஸ்ட்டு போகிறேன் யூஸ் பண்ணுவேன். நல்லா நல்லா பண்ணல. எதுக்கு அப்புறம் அதுக்கு ஆகலாம். இப்போ 211 இவன் 8 அடி வாங்குவோமா வாங்குவோம். அடிக்கிறாங்க வயசு அடிக்கிறோம். தம்பி அடி வேணுமா அவங்களுக்கு? போட மாட்டுக்கையில் அடித்து முடிச்சு விட்டுற போகிறேன். ஓகே இன்னும் இந்த ஒரு கொஸ்ட்டு கொடுத்து அவங்களால நடிக்க முடியும்னு பார்ப்போம். இந்த ஒரு கொஸ்ட்டுக்கு இன்னும் 4 நிமிஷம் ஆகி சரி அப்ராக்சிமேட்டாக 5 நிமிஷம் இருக்குது. காலையில் தான் நல்லாவே இருக்குது கேம். இந்த நைட்டு ஃபேமிலியாக நல்லாவே இல்லை கைஸ். நைட்டு நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ சாப்பிடா அதுதான் வரைக்கும் வரமாட்டான். தம்பி தம்பி எங்கப்பா நீங்கள் போயிட்டீங்க? வாங்கப்பா இங்கே சீக்கிரம். இவங்க ஃபஸ்ட்டு வேறு கொடுத்தாரு. எப்பயாச்சும் அடி வாங்கணுமா சொல்லி பார்ப்போம். அடி வாங்கக்கூடாது அடி வாங்கக்கூடாது. வாங்கலாம் நல்லது. ஓகே இப்போ நம்ம போய் ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணிட்டு வருவோமா இல்லை சரி முடிஞ்சதுக்கடுத்தே போவோம். எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுவோன்னா டபுள் டைம் எக்ஸ்பியை ஸ்பான் ஆகிற வரைக்கும் கரெக்டாக ஸ்பான் ஆகிடுச்சு.
நம்ம ரெண்டு பேர் வாடா 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 அல்வா சாப்பிட்டு போடா வெளியே ஒரு ஆளாக தான் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னா 2 பேரும் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஏன் தள்ளி தள்ளி வச்சுருக்கேங்க. அப்புறம் நான் வந்து ஸ்பின்னும் பண்ணுவேன், காசும் சேர்த்து வைப்பேன். இப்படி ஸ்பின் பண்ணி புத்தா கட்டிச்சுன்னா விட்டுருவேன். அப்படியே அதே மாதிரி காசு சேர்த்து வைப்பேன்ல, அப்போ வந்து புத்தா ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு புத்தா தேவை ஒரு கட்டத்துக்குலாம் மேலே. பிகாஸ் புத்தா இஸ் குட். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படிதான் பேட்டரிலாம் 20 தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்படியே வந்து அப்படியே போயிடலாம். சரி, இந்த 2 நிமிஷம் வச்சா வாங்க அடிப்போமே. நம்ம அடிப்போம் வாங்க. வா ப்ரோ அடிப்போம் வா. அடித்து துவைக்கிறேன்டா உங்களை. அடித்து துவைக்கிறேன். வாடா வாடா. வெளியே போங்க. என்னடா இதுக்கு உங்களை பார்க்குது. அவனை அடிச்சு எப்படி கைஸ்? இதுதான் கைஸ் ஓடி கரெக்டாக அடிச்சோமா அடிப்போம் நம்ம தான். என்னடா அடி உள்ளுதா இல்லையா? நான் சரி தேர்டு போகிற யூஸ் பண்ணேன். ஸோ நான் தேர்டு போகிற யூஸ் பண்ணா மேலே பறக்கிறாங்க. ஏன் பறக்கிறாங்க, எதுக்கு பறக்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஏன் பறக்கிறாங்க? தம்பி ஸ்பான் ஆகுப்பா. செகண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட்டை தூக்கி பாஸ் லெவல் அன்லாக் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம 100ன்னு சொல்லி போட்டு அப்படியே நம்ம இதுக்கு போட்டுடலாம். ஏன்னா பாஸ் அடிக்கலாம் சப்போமேட்ரி. ஓகே நம்ம அப்படியே ஜங்கிளுக்கு போய் ஒரு ஸ்பின்னிங்கு போட்டுட்டு நம்ம லெவல் 200 சபேர் கொஸ்ட் பண்ணலாமா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சபேர் கொஸ்ட் பண்ணுவோம் கைஸ். அடுத்த வீடியோவில் ஓகே என்ன கிடைக்க போகுதுன்னா திரும்பவும் காச்சாய்க்கு. இந்த காச்சாய்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதான் இந்த காச்சாய்க்கு வந்தாலே ஏதாச்சும் ஒன்று ரேராக கிடைக்குது. அது எப்படின்னு தெரியல. டோ கைஸ் டோ கச்சிச்சுன்னா நேரம் அவ்வளோதான் கைஸ். லக்கியஸ்ட் ஐடி பரவாயில்ல. வெனாம் கிடச்சதே நைஸு தான். பட் இந்த காச்சாய்க்கு என்ன தான் பண்ணுன்னு தெரில. இது வந்து எக்ஸ்ட்ரா அனதர் ஸ்பின்னு சொல்லி போய் போட்டிருக்கலாம். இவங்க காச்சாய்க்குன்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரில. சரி எனிவேஸ் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ நம்ம வந்து பாஸில் உள்ள அளவுக்கு போயிட்டோம். அப்புறம் சபேர் ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஓகே பாய் 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 பாய்.